சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வசதிகள் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் எழுப்பிய கேள்விகளுக்கு சேலம் பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னையில் இப்போ எல்லா வசதி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வசதிகள் எதுவுமே கிடையாது. கை க்ளோஸ் இல்லை, ஒரு முறம் கிடையாது, அதுக்கப்புறம் சீமார் கிடையாது, அதுக்கப்புறம் தள்ளு வண்டியில் உடஞ்சி போய் கிடக்குது. எங்களுக்கு வந்து முறம் இல்லைங்க, விளக்குமாறு இல்லை, தடிமாறு இல்லை, மமிட்டி கூட இல்லைங்க. எல்லாம் அவங்கவுங்க கை காசு போட்டு தான் வாங்கி இது பண்ணுறாங்க. எங்கள் மேஸ்திரி முடிஞ்ச அளவுக்கு விளக்குமாரெல்லாம் வாங்கி தர்றாரு. அவரும் எவ்வளோ தான் வாங்கி தருவார்? வேலை செய்யலைன்னு மட்டும் கேட்குறாங்கல்ல, அந்த பொருள் இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். எங்களுக்கு தேவை பொருள் இல்லை. பொருள் இல்லாமல் வேலை செய்யணும்னா நாங்கள் அங்கே அசிங்கத்துலலாம் எப்படி கை வச்சு அழுறது? நாங்கள் எப்படி வேலை செய்கிறது? நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறீங்க, ரைட், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அந்த சம்பளத்துக்கு தகுந்த எங்களுக்கு பொருள் இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். உடம்பு சில மழை காலம் வந்தால் ஒரு வசதி, இந்த மலைக்கோட்டு எது இல்லை வேலைக்கு, அந்த இது இல்லை. அப்புறம் உடம்பு சரியில்லைனாலும் ஒரு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் 2 நாள் 3 நாள் லீவ் எடுத்தால் வேலையை விட்டு நிறுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. சேலத்தில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்கு என்னென்ன வசதிகள் உள்ளது, என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது என்பது குறித்து சேலம் தூய்மை பணியாளர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்.